600 ஆண்டுகளாக அமைதி காத்து வந்த எரிமலை திடீரென வெடித்து சிதறியுள்ளது. அடுத்தடுத்து பல எரிமலைகள் வெடிக்க காத்திருக்கிறது என்ற தகவல்தான் மொத்த நாட்டையும் அதிர வைத்துள்ளது. இனி நடக்கப் போவது என்ன, விரிவாக பார்க்கலாம். சமீபத்தில் ரஷ்யாவின் கம்சகாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 8.7 பதிவான இந்த நிலநடுக்கத்தின் எதிரொலியாக அடுத்த சில மணி நேரங்களிலேயே அங்கு 3 இடங்களில் சுனாமி தாக்கியது. சுனாமி, நிலநடுக்கம் இரண்டுமே ஒரே நேரத்தில் நிகழ்ந்ததால் ரஷ்ய மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். இந்த சம்பவத்தில் இருந்து மக்கள் இன்னும் மீண்டு வராத நிலையில் மற்றொரு அதிர்ச்சி சம்பவமும் அங்கு அரங்கேறியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் அமைந்துள்ள க்ளூட்செவ்ஸ்கா எரிமலை வெடித்து சிதறியுள்ளது. இந்த எரிமலை சமீபத்திய சில ஆண்டுகளில் பலமுறை வெடித்து நெருப்பு குழம்புகளை கக்கியுள்ளது. இந்த நிலையில் மீண்டும் ரஷ்யாவில் மற்றொரு எரிமலை வெடித்து சிதறியுள்ளது. ரஷ்யாவின் கம்சகாவில் கிராஷெனின்கோவ் என்ற எரிமலை உள்ளது. இந்த எரிமலை கடைசியாக 15ஆம் நூற்றாண்டில் சீற்றம் கொண்டு வெடித்து சிதறியது. அதன் பின்னர் எரிமலையின் சீற்றம் குறைந்து அமைதியானது. இந்த நிலையில் 600 ஆண்டுகள் கழித்து தற்போது மீண்டும் வெடித்து சிதற ஆரம்பித்துள்ளது. ஒரே இரவில் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் உயரத்திற்கு மேல் சாம்பல் புகை சூழ்ந்தது. இதனை அந்நாட்டு அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். இதற்கு காரணம் சமீபத்தில் கம்சகாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் எதிரொலியாக வெடித்துள்ளது என்றும் இன்னும் பல எரிமலைகள் வெடித்து சிதற வாய்ப்புள்ளதாகவும் காலநிலை வல்லுநர்கள் கூறியுள்ளனர். இந்த சம்பவங்கள் அனைத்தும் அடுத்தடுத்து ரஷ்யாவில் அரங்கேறி வருவதால் ரஷ்ய மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர்.